ஒரே நாளில் கிட்னி கல் கரைக்கும் பீன்ஸ் வைத்தியம். யாருக்காவது கிட்னியில் கல் இருந்தால் அதை கரைக்கிறதுக்கு பொதுவாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ண எல்லாத்துக்குமே கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் இன்னொரு கல் வந்துடும். சில பேர் சொல்லுவாங்க, நான் இது வரைக்கும் 3 முறை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன் 3 முறை ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு கேட்டால், முதல் முறை கல் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணியிருந்தா மறுபடியும் அடுத்த கல் வந்திருக்காது. அதை விட்டுட்டு இருக்கிற கல்லை எடுக்கிறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் அந்த மனிதன் செய்கிற தவறுனால மறுபடியும் இன்னொரு கல் வருது. அதனால் நிரந்தரமாக கிட்னி கல்லை கரைக்கிறதுக்கு ஒரு ஐடியா. இதுக்கு பீன்ஸ் வைத்தியம்னு பேர். யாருக்காவது கிட்னியில் கல் இருந்தால் இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ஒரே நாளில் கல் காணாமல் போயிடும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கல் இருக்காது. 1/2 கிலோ பீன்ஸ் எடுத்துக்கணும். பீன்ஸுனா சோயா பீன்ஸ் கிடையாது, சாதாரணமாக பீன்ஸ் காய், அமெரிக்கன் பீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 1/2 கிலோ பீன்ஸ் எடுத்துக்கணும். அதில் இருக்கிற விதையெல்லாம் வெளியே எடுத்துடணும். சின்ன சின்னதாக கட் பண்ணணும். ஒரு 2 லிட்டர் தண்ணியில் இந்த பீன்ஸை போட்டு 2 மணி நேரம் அடுப்பில் சூடு பண்ணணும். கேஸ் ஸ்டவ்வில் வைக்கணும். கேஸ் ஸ்டவ்வில் சிம்மில் எரியணும். அதாவது கொஞ்சமாக தான் எரியணும், நிறைய எரியக்கூடாது. இல்லை விறகடுப்பில் வைக்கிறதா இருந்தால் தீ கொஞ்சமாக இருக்கணும். சீக்கிரமாக வேகக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வேகணும். இப்படி 2 மணி நேரம் வச்சுட்டு அந்த பீன்ஸையும் தண்ணியையும் மிக்சியில் போட்டு நல்லா கூழ் மாதிரி அரைச்சிடணும். அதுக்கப்புறம் ஆறினோடனே எடுத்து குடிச்சிடணும். அன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டிருக்கணும். இந்த பீன்ஸ் கூழை குடித்த உடனே அந்த நிமிஷத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ள 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் தண்ணி கணக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு 3 மணி நேரத்தில் 3 லிட்டர் தண்ணி குடிச்சா அப்புறம் யூரின் போகிறத ஒரு டப்பாவில் எடுத்து பார்க்கணும் கல் வந்திருக்கான்னு. அன்னைக்கு நைட்டுக்குள்ள கல் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் 3 மணி நேரத்துக்கு அப்புறமா சாதாரணமாக குடிக்கிறத விட கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அடுத்து ரெஸ்ட் எடுக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும். அன்னைக்கு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. இப்படி ஒரே ஒரு நாள் இந்த வைத்தியத்தை செஞ்சால் கிட்னி கல் கண்டிப்பாக கரையும். இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி இது வரைக்கும் நிறையா பேர் குணமாயிருக்கிறாங்க. நிறைய பேர் எனக்கு ஃபோனில் கூப்பிட்டு ஒரே நாளில் கிட்னி கல் கரைஞ்சிருச்சு, ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் இனிமேல் நாம் கிட்னி கல்லை கரைக்கிறதுனா இந்த வைத்தியத்தை பயன்படுத்தலாம். இது கிட்னி கல் கரையிறதுக்கு தான் வைத்தியம். ஆனால் உண்மையிலேயே கிட்னி கல் ஏன் வருது, இனிமேல் வராமல் இருக்கிறது என்னங்கிறது அது தனி வைத்தியம். அது ஏற்கனவே நம்ம புக்கில் வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்போம். இருந்தாலும் இங்கே இன்னொரு முறை பார்க்கலாம். கிட்னி கல் வர காரணம் என்னன்னா, 1 உப்பு அதிகமாக சாப்பிட்டா வரும். 2 உப்பு கம்மியாக சாப்பிட்டா வரும். 3 தண்ணி அதிகமாக குடிச்சா வரும். 4 தண்ணி கம்மியாக குடிச்சா வரும். 5 மனதில் பயம் இருந்தா வரும். 6 காத்தோட்டம் இல்லாத இடத்துல படுத்திருந்தா வரும். 7 கொசுவத்தி பயன்படுத்தினா வரும். 8 ஏசி ரூம்ல இருந்தா வரும். அப்போ இனிமேல் நமக்கு கிட்னிகள் வராமல் இருக்கணும்னா ஏசி ரூமை பயன்படுத்துறத தவிர்க்கணும். கொசுவத்திகள் தயவு செய்து பயன்படுத்தவே கூடாது. கொசுவத்தியில் இருக்கிற அந்த குப்பை தான் மூக்கு வழியா உள்ள போய் நுரையீரல் வழியா ரத்தத்துக்கு போய் அதுதான் கிட்னியில கல்லா மாறுது. அதனால கொசுவத்தியை பயன்படுத்தவே கூடாது. மனதில் பயம் இருந்தா கிட்னியில கல் வரும். அப்போ மனதில் உள்ள பயத்தை சரி பண்றது எப்படிங்கிறத இந்த மாத பத்திரிகையில வேறொரு கட்டுரையில தெளிவா சொல்லியிருப்போம். அதை பார்த்து பயத்தை குறைச்சிக்கங்க. அடுத்தது, உங்க நாக்கு எவ்வளவு உப்பு கேட்குதோ அந்த உப்பை ஒழுங்கா சாப்பிடணும். உப்பு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாக இருக்கக்கூடாது. பொடி உப்பு பயன்படுத்தாதீங்க, கல்லுப்பு மட்டுமே பயன்படுத்துங்க. கல்லுப்பை சட்டியில் போட்டு வறுத்து பயன்படுத்துங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. தண்ணி அதிகமாக குடிக்கக்கூடாது, கம்மியாகவும் குடிக்கக்கூடாது. எப்போ தாகம் எடுக்குதோ ஆசிரியரை குடிக்கணும். ஒரு நாளைக்கு இவ்வளோதான் தண்ணி அப்படின்னு கணக்கெல்லாம் போட்டு குடிக்கக்கூடாது. ஆடு மாடு மாதிரி நாம் தண்ணி எப்போ தாகம் எடுக்குதோ அப்போ குடிக்கணும். இப்படி இந்த விஷயங்களை ஒழுங்குபடுத்தினா இனிமேல் நமக்கு கிட்னியில் கல் வரவே வராது. பொதுவாக கிட்னி கல்லுக்கான அடிப்படை காரணமே இந்த 7 விஷயம் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதிகமாக பேசுறது. டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள், டெலிகாலிங் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் கிட்னியில் கல் வரும். எவ்வளோ நேரம் பேசுகிறோமோ அவ்வளோ தூரம் கிட்னியில் கல் வருங்கிறத புரிஞ்சுட்டு இனி பேச்சை கம்மி பண்ணுங்க. இந்த கட்டுரை மூலமாக 2 விஷயங்களை நாம் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். 1, கிட்னி கல்லை எப்படி கரைக்கிறது, இனிமேல் எப்படி வராமல் இருக்கிறது. அதனால கிட்னி கல் இல்லாதவங்க இந்த விஷயங்களை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கிட்னியில் கல் வரவே வராது. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமா தொடர்பு கொள்றதா இருந்தா இந்தியா ஹெட் ஆபீஸ் நம்பர் +91 9944 221 007. இன்னொரு நம்பர் 98 424 52508. இமெயில் மூலமா கான்டாக்ட் பண்றதா இருந்தா
anatomictreatment@gmail.com ANATOMICTREATMENT இல்லைன்னா healerbhaskar@gmail.com HEALERBASKAR@gmail.com anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்லேயோ anatomictherapyfoundation.com அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வையகம்.